வணக்கம். டிசம்பர் 15ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று டிசம்பர் 14ஆம் தேதி ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் நெட் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க. 3570 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸும் நெட் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க. 553 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. பேங்க் ஆஃப் இங்கிலாந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் எந்த மாற்றமும் செய்யாமல் அப்படியே விட்டிருப்பதாக சிஎன்பிசி டிவி 8 கிடைத்த தகவல். 5.25% இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் எந்த மாற்றமும் செய்யாமல் விட்டுருக்காங்க. அதற்கு முந்தின நாள் நம்ம செய்தி பார்த்துருந்தாங்க. யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் எந்த மாற்றமும் செய்யாமல் அப்படியே விட்டுருந்தாங்க. நேற்று ஐடி ஸ்டாக்ஸ் மேலே போனதற்கும் அதுதான் காரணமாக சொல்லியிருந்தாங்க எக்கனாமிக் டைம்ஸில். யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மாற்றாமல் விட்டது மட்டும் இல்லை, அடுத்த ஆண்டு 2024 குறைக்க ஆரம்பிப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் ஏற்பட்டிருக்கு. நேற்று ஐடி ஸ்டாக்ஸும் மேலே போனதற்கு அது ஒரு முக்கிய காரணமாக சொல்லியிருந்திருக்காங்க எக்கனாமிக் டைம் செய்தியில். இன்ஃப்ளேஷன் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு கீழே வருது. யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் எதிர்பார்த்த மாதிரி கீழே வருது. அதனால தான் அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அடுத்த ஆண்டிலிருந்து குறைப்பாங்க அப்படின்றது தான் எதிர்பார்ப்பு. அடுத்த ஆண்டு வரைக்கும் வெயிட் பண்ணாமல் பிரேசிலுடைய சென்ட்ரல் பேங்க் இப்போவே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. 0.5% பாயிண்ட் 0.5% குறைத்திருப்பதாக சிஎன்பிசி டிவி 8 கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இன்ஃப்ளேஷன் தான் முக்கிய காரணம். அது கீழே வருது. அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு வந்துகிட்டு இருக்கு. 2024ஆம் ஆண்டில் இன்னும் அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பதற்கான வாய்ப்பு உள்ளதாக அதே செய்தியில் தெரிவிச்சிருக்கிறாங்க. டாக்டர் ரெட்டிஸ் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்க இந்தியாவுடைய முதல் ஃபார்மா கம்பெனி டவ் ஜோன்ஸ் சஸ்டைனபிலிட்டி வேர்ல்டு இண்டெக்ஸில் இடம் பிடிப்பதற்கு அவங்க மற்றொரு இண்டெக்ஸ்லையும் இடம் பிடிச்சிருக்காங்க. டவ் ஜோன்ஸ் சஸ்டைனபிலிட்டி இண்டெக்ஸ் ஃபார் எமர்ஜிங் மார்க்கெட்ஸ். தொடர்ச்சியாக 8வது ஆண்டா இந்த இண்டெக்ஸில் இடம் பிடிக்கிறாங்க டாக்டர் ரெட்டிஸ். தகவல் நமக்கு கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. ஹெச்டிஎஃப்சி லைஃப் மற்றும் மேக்ஸ் ஃபினான்ஷியல் போன்ற கம்பெனிகள் நேற்று வீழ்ச்சியை பார்த்துருக்கு. மணி கண்ட்ரோல் கிடைத்த ஒரு தகவல் என்ன அப்படின்னா, ஐஆர்டிஏ ஒரு புது விதியை கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு அது ப்ரொபோசல் ஸ்டேஜில் தான் இருக்குது. அதிகமாக சரண்டர் வேல்யூவை கொடுக்கணும் இந்த மாதிரியான கம்பெனி. சரண்டர் வேல்யூனா என்ன அப்படின்னு அதே செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு பாலிசி ஹோல்டர் மெச்சூரிட்டிக்கு முன்னாடியே சரண்டர் பண்ணும்போது அந்த கம்பெனி திரும்ப கொடுக்கக்கூடிய பணம், இது என்னுடைய புரிதல். ஸோ இது அதிகரிக்கிறாங்க போல தெரியுது. ஐஆர்டிஏ அதோடைய ப்ரொபோசல் ஸ்டேஜில் இப்போ இருக்குது. இது விதியாகும் பட்சத்தில் ஹெச்டிஎஃப்சி லைஃப், மேக்ஸ் ஃபினான்ஷியல் போன்ற கம்பெனிகளுக்கு பாதிப்பு இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். ஹீரோ மோட்டோகார்ப் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்ல கிடைத்த ஒரு தகவல். அவங்க ஏத்தர்ல வைத்திருக்கக்கூடிய ஸ்டேக்கை உயர்த்துறாங்க. முன்ன அவங்க வைத்திருந்தது 36.7%, இப்போ 39.7% உயர்த்தி இருக்கிறாங்க. 140 கோடி ரூபாய் முதலீடு செய்திருக்கிறாங்க ஹீரோ மோட்டோகார்ப் ஏத்தர் கம்பெனியில். அதானி குரூப் குறித்து சிஎன்பிசி டிவி 8 கிடைத்த ஒரு தகவல். அவங்க பீகார் மாநிலத்தில் 8700 கோடி ரூபாய் முதலீடு செய்வதற்கான வாய்ப்புள்ளதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அதானி போர்ட்ஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. அதானி எண்ணூர் கண்டெய்னர் டெர்மினல் பிரைவேட் லிமிடெட்ல 49% ஸ்டேக் இருக்கு அதானி போர்ட்ஸ் கைவசம். அதை அவங்க விற்பனை செய்வதற்கு முடிவு எடுத்திருக்கிறாங்க. 3 அல்லது 4 மாதத்திற்குள்ளார இந்த டிரான்சாக்ஷன் முடிவடையும். 247 கோடி ரூபாய்க்கு இந்த டிரான்சாக்ஷன் நடக்கும். யாரு வாங்க போறாங்க? மண்டி லிமிடெட் அப்படின்ற நிறுவனம். அவங்க மெடிட்டேரியன் ஷிப்பிங் கம்பெனியுடைய மற்றொரு நிறுவனம். பிபி ஃபின்டெக் பாலிசி பஜாரை நடத்தக்கூடிய கம்பெனி குறித்தான அப்டேட். இன்கம் டேக்ஸ் ஆஃபீஷியல்ஸ் அங்கே ரெய்டு நடத்தியிருப்பதாக அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க. அவங்க என்ன காரணம் சொல்லியிருக்கிறாங்கன்னா, இவங்க சில வெண்டர்ஸுடன் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறாங்க. அந்த வெண்டர்ஸ் குறித்தான கேள்விகள் தான் அதிகமாக கேட்கப்பட்டதாக சொல்லியிருக்கிறாங்க. டிசம்பர் 13 மற்றும் 14ஆம் தேதி இந்த சோதனை நடந்திருப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க. பிபி ஃபின்டெக் பாலிசி பஜாருடைய பேரண்ட் கம்பெனி. பனேஷியா பயோடெக் தற்போது அப்டேட் இருக்கு. அவங்க புது பென்டாவலண்ட் வேக்சினை அறிமுகம் செய்கிறாங்க குழந்தைகளுக்காக. EC4 போல் அப்படின்றது இது. இந்த வேக்சின் வழியாக 5 நோய்களை கட்டுப்படுத்த முடியும் அல்லது தவிர்க்க முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. 5 முக்கிய நோய்கள். அதோடைய பேரும் வெளியிட்டிருக்கிறாங்க பனேஷியா பயோடெக். சாட்டின் கிரெடிட் கேர் தற்போது அப்டேட் இருக்கு. குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் வழியாக ஃபண்ட் ரைசிங் பண்ண போறதாக அறிவிச்சிருந்திருக்காங்க. அதற்கான ஃப்ளோர் பிரைஸை வெளியிட்டிருக்கிறாங்க. 242.8 ரூபாய் ஒரு ஷேருக்கு. வேதாந்தா குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்ல கிடைத்த ஒரு தகவல். டிசம்பர் 19ஆம் தேதி நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ் வழியாக ஃபண்ட் ரைசிங் குறித்தான அப்டேட் பண்ண போறாங்க. பிரைவேட் பிளேஸ்மெண்ட் வழியாக தான் இது இருக்கும்னு சொல்லியிருக்காங்க எக்கனாமிக் டைம்ஸ் செய்தியில்.
PVR ஐநாக்ஸ் உடைய ஷேர்ஸ் ஃபோக்கஸில் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல் பிளென்டி பிரைவேட் குரூப் மற்றும் மல்டிபிள்ஸ் பிரைவேட் குரூப் ஷேர்ஸை விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு உள்ளது. 2.33% ஸ்டேக் ஒட்டுமொத்தமாக விற்பனைக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. 404 கோடி ரூபாய் மதிப்பிற்கான டிரான்சாக்ஷன் நடைபெறுவதற்கான வாய்ப்பு உள்ளதாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ஷேருக்கு சராசரியாக 1750 1770 ரூபாய் இடையே அந்த டிரான்சாக்ஷன் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. PG எலக்ட்ரோபிளாஸ்ட் குறித்து CNBC TV 8 கிடைத்த ஒரு தகவல் கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட் பேட்டி கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து கிடைத்த தகவல் என்ன அப்படின்னா, நிதியாண்டு 2024 ஏர் கண்டிஷனர்ஸ் உடைய சேல்ஸ் 1500 கோடியை எட்டுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 35% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு. இது ஒட்டுமொத்த ரெவென்யூவில் அவங்களோடது 50% கான்ட்ரிபியூஷன் ஏர் கண்டிஷனர் சேல்ஸ்ல தான் வருது. நிதியாண்டு 2024 ஒட்டுமொத்த ரெவென்யூ டார்கெட் 2024 நிதியாண்டில் அவங்க சொல்லியிருப்பது 2800 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 30% அதிகரிப்பதற்கான வாய்ப்புள்ளது. ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் தரப்புல 2 அப்டேட் இருக்கு. ஒரு மருந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் அனுமதி வழங்கி இருக்காங்க. கேன்சர் சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடியது அகமதாபாத் ஆலையிலிருந்து உற்பத்தி செய்யப்படும். அதே போல மற்றொரு மருந்து HIV சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடியது. அதற்கும் US FDA யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒப்புதல் வழங்கி இருக்காங்க. அதுவும் அகமதாபாத் ஆலையிலிருந்து உற்பத்தி செய்யப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. கேஃபின் டெக்னாலஜிஸில் இன்றைக்கி ஒரு பெரிய டீல் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் தகவல். ஜென்ரல் அட்லாண்டிக் அவங்களுடைய சில ஷேர்ஸை விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு 6.2% ஸ்டேக் விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு உள்ளதாக தெரிவிச்சிருக்கிறாங்க எக்கனாமிக் டைம்ஸ் செய்தியில். இன்ஃபோசிஸ் அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் ஜனவரி 11 வெளியிட இருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். டெக்ஸ்மேக்கோ ரயில் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. ரயில் மினிஸ்ட்ரி கிட்ட இருந்து அவங்களுக்கு ஒரு ஆர்டருடைய மதிப்பு 1374 கோடி ரூபாய். ஜென் டெக்னாலஜிஸில் டாடா AIA லைஃப் ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. 145 கோடி ரூபாய்க்கு ஷேர்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. 20 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ், கிட்டத்தட்ட 2.4% ஸ்டேக். அது ப்ரொமோட்டரான தாரா தத் விற்பனை செய்திருக்கிறாங்க 15 லட்சம் ஷேர்ஸ், அதாவது கிட்டத்தட்ட 1.8% ஸ்டேக். சாலட் ஹோட்டல்ஸ்க்கு இந்தியா ரேட்டிங்ஸ் அண்ட் ரிசர்ச் கொடுத்துருக்கிற கிரெடிட் ரேட்டிங்கை வெளியிட்டிருக்கிறாங்க. அப்கிரேட் நடந்திருக்கு கிரெடிட் ரேட்டிங்கில். BBB+ இருந்து A- உயர்த்தப்பட்டிருக்கு. கிரெடிட் ரேட்டிங் குறித்து நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜீனஸ் பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் தரப்புல அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. ஸ்மார்ட் ப்ரீபெய்ட் மீட்டர்ஸ் குறித்தான அப்டேட் ப்ராஜெக்ட். அதோடைய மதிப்பு 1026.3 கோடி ரூபாய். HCL டெக்னாலஜிஸ் தரப்புல அப்டேட் இருக்குது. ஆஸ்திரேலியாவிலிருந்து ஒரு ஆர்டர் புது கிளைண்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அண்ட் பிளானிங் விக்டோரியா கிட்ட இருந்தான் ஆர்டருடைய மதிப்போ காலளவோ கம்பெனி வெளியிடலை. சம்வதனா மதர்சன் குறித்து ரெலிகார் புரோக்கிங் என்ன கொடுத்துருக்காங்க? ரேட்டிங் பை ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 106 ரூபாய். கொடுத்துருக்கிற கால அளவு 1-2 மாதங்கள். தாப்ரியா பாலிவுட் தரப்புல அப்டேட் இருக்கு. ஓமேக்ஸ் குரூப் கிட்ட இருந்து அவங்களுக்கு ஒரு புது ஆர்டர் கிடைச்சிருக்கு. UPVC டோர்ஸ் மற்றும் விண்டோஸ்க்கான ஆர்டர் மதிப்பு கிட்டத்தட்ட 6 கோடி ரூபாய். டாடா டெக்னாலஜிஸ் தரப்புல அப்டேட் இருக்கு. கோயம்புத்தூரில் அவங்களுடைய புது இனோவேஷன் சென்டரை திறந்திருக்கிறாங்க. வெஹிக்கிள் சாஃப்ட்வேர் சம்பந்தமான இனோவேஷன் சென்டர் இதுன்னு அறிவிச்சிருக்கிறாங்க டாடா டெக்னாலஜிஸ். நசாரா டெக்னாலஜிஸ்க்கு ICICI செக்யூரிட்டிஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1080 ரூபாய் ஒரு ஷேருக்கு. GEPL கேபிட்டல் சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்துருக்கிற கால அளவு அடுத்த 3-4 வாரங்கள். இன்ஜினியர்ஸ் இந்தியாவுக்கு பை ரேட்டிங் டார்கெட் 189, ஸ்டாப் லாஸ் 157, 12% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ரைட்ஸ்க்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 592, ஸ்டாப் லாஸ் 483, 15% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. IRFCக்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 108 ரூபாய், 16% லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு, ஸ்டாப் லாஸ் 87 ரூபாய். ஃபியூஷன் மைக்ரோ ஃபினான்ஸில் நேற்று ஒரு பெரிய டீல் நடக்க இருக்குது அப்படின்னு காலையில் வீடியோலையும் நம்ம நேற்று செய்தி பார்த்துருந்தோங்க. இப்போ உறுதி செய்யப்பட்டிருக்கு. பஜாஜ் அலையன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி, கோடெக் மஹிந்திரா லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி, மார்கன் ஸ்டான்லி ஏஷியா சிங்கப்பூர், சொசைட்டி ஜெனரல், ஃப்ராங்க்லின் டெம்பிள்டன் மியூச்சுவல் ஃபண்ட், HDFC மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக 80 லட்சம் ஷேர்ஸ், கிட்டத்தட்ட 8% ஸ்டேக். ப்ரொமோட்டர் கம்பெனி எதிர்பார்த்த மாதிரி அவங்க தான் விற்பனை செய்வாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஹனிரோஸ் இன்வெஸ்ட்மெண்ட் மற்றும் கிரியேஷன் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபியூஷன் 2 பேருமே இணைந்து கிட்டத்தட்ட 10% ஸ்டேக்கை விற்பனை செய்திருக்கிறாங்க. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.